ஆஃப் இந்தியா கீழே தானே இத்தனை பேங்க் இருக்கு. காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். ரிசர்வ் பேங்க் கீழே தானே இத்தனை பேங்க் இருக்கு. அவங்கெல்லாம் நிறைய விவசாயிகளுக்கு தனியாக லோன், இண்டஸ்ட்ரிக்கு தனியாக லோன், பர்சனலுக்கு தனியாக லோன், டீச்சர்ஸ்க்கு இப்படி எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? அதெல்லாம் ரிசீவ் பண்ணி வட்டியாக திரும்ப போகுதா இல்லையா? இதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி செயின் ரியாக்ஷனாக நம்ம செயின் ரியாக்ஷன் கெமிஸ்ட்ரியில் படுத்திருப்போம். அது மாதிரி இதனுடைய தொடர் இந்த தொழில்நுட்பம் வளருமா வளராதா, இந்த அறிவு கூட்டம் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த டேட்டா சயின்ஸை வச்சு அனலைஸ் பண்ணுறோம். அதுக்கு எக்கனாமிக்கை எப்படி டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, பேங்க் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுன்னு படிக்கிறதுக்கு தான் பிளாக் செயின் படிப்பு. எதிர்காலத்தில் இருக்கு ஃபியூச்சர் கோடான கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு. நல்லா தெரிஞ்சுக்க. இதை பற்றியெல்லாம் நீ தெரியணும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேலை வாய்ப்பு கொடுக்க காத்திருக்கு. விவசாயத்தில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கவனினா, அப்துல் கலாம் ஒரு விஷயத்தை மிகப்பெரிய அளவில் கொண்டு போறார் தெரியுமா? அவர் ஒரு சயின்ஸ் கண்டுபிடிக்கிறார். என்ன சொல்லணும்? ஸ்பேஸ் சயின்ஸ் இல்லாம அவர் ஒன்று அறிமுகப்படுத்துறாரு. அமெரிக்காவை அசந்துட்டான். அமெரிக்காவோட சீக்கிரட்டா இருந்தது இந்தியா மூலமா வெளிப்படுத்தி இந்தியாவில் மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த இளைஞர்கள்லாம் டாப் ரேங்க் போறதுக்கு காரணம் அப்துல் கலாம். கவனி, சினிமாவில் அப்துல் கலாம பாராட்டல. நானோ சயின்ஸ், நானோ டெக்னாலஜியை இந்தியாவுக்குள்ள அறிமுகப்படுத்தின பெருமை யாருக்குடா? அப்துல் கலாம் ஐயாவுக்கு தான். ஒன்னே தெரிஞ்சுக்க, இப்ப அமெரிக்காவில் இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு நேற்று. அவர் பேட்டி தான் கொடுத்தாரு. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான செய்தி. அமெரிக்க நாடு உலக நாடுகளின் வரிசையில் முன்னிலையில் பொருளாதாரத்திலும் மற்ற அறிவியல் திறனிலும் வெற்றி பெறுகிறது என்றால் அதில் மிக முக்கிய காரணம் இந்திய மாணவர்களே. நல்லா கவனி, இந்த நாட்டில் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர் யாருன்னா எங்க அப்பா தான் சார். எவ்வளவு காசு கேட்டாலும் எனக்கு கொடுத்துருவாரு. அவர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் கேட்டால் கொடுத்துருவாரு. எனக்கு தெரிஞ்சு பணக்காரர் எங்கள் அப்பா தான். அப்படித்தானே உங்களுடைய கணக்கு? நல்லா கவனிங்க.